CCH நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நமது சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி. ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா க்ரீன் டீயை பற்றி நம்ம பதிவுகள் பார்த்துருக்கோம். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் டீ குடிக்கலாமா, பிளாக் டீ குடிப்பதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, இல்லை பிளாக் டீ எடுப்பதனால் வரக்கூடிய தீமைகள் என்ன அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பிளாக் டீ, க்ரீன் டீ ரெண்டுமே ஒரே வகையான தேயிலை தான். கேமெலியா சைனன்சீஸ் அப்படிங்கக்கூடிய தேயிலையிலிருந்து எடுக்கக்கூடியதான். அப்போ ஏன் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னா, இதில் அந்த பெயரில் குறிப்பிடுற மாதிரியே க்ரீன் டீ பச்சை நிறமாக இருக்கும், பிளாக் டீ என்னென்னா ஒரு மாதிரி கருமை நிறமாக டார்க் ப்ரௌன் கலராக இருக்கும். ஒரே தேயிலை தான். ஏன் இவ்வளோ ரெண்டு வித்தியாசம் அப்படின்னா, பிளாக் டீக்கு அதாவது நம்ம நார்மலாக இப்போ நம்ம குடிக்கிறோம் பார்த்திங்களா, இந்த தேயிலைகளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நல்லா ஆக்சிடேஷன் பண்ணுவாங்க, கொஞ்சம் நல்லா ரோஸ் பண்ணி அது ஒரு அடர்ந்த மணமாகவும் நிறமாகவும் இருக்கிற மாதிரி இதை செய்வாங்க. ஆனால் க்ரீன் டீ அப்படிங்கிறது அதை கொஞ்சம் உலர்த்திட்டு அதோட அந்த பச்சை நிறம் மாறாமல் அப்படியே இருக்கும். ஸோ அதனால தான் அது பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் டீ நம்ம எடுக்கும் பொழுதும் அதன் நிறம் டார்க்காக இல்லாமல் ஒரு மாதிரி லைட் க்ரீன் கலரில் இருக்குது. இதுதான் இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம், எப்படி அதை தயாரிக்கிறதுல. ஸோ சில விஷயங்கள் இருக்குது, க்ரீன் டீக்கும் பிளாக் டீக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குது. நம்ம மற்றொரு பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவில் என்ன அப்படின்னா, இந்த பிளாக் டீ எடுப்பதனால் வரக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன அப்படின்னு. க்ரீன் டீயில் இருப்பதை போன்றே பார்த்திங்கன்னா பிளாக் டீலேயும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் இருக்குது. குறிப்பாக தியோஃப்ளேவனாய்ட்ஸ் அப்படிங்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஸோ இது நமக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்தாலே என்ன, நம்ம உடம்பில் செல்கள் அதிகமாக டேமேஜ் ஆகிறத தவிர்க்கக்கூடிய தன்மை இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்க்கு இருக்குது. அது எதுவானாலும் சரி, இரத்த நாளங்களானாலும் சரி, எல்லாற்றையும் பாதுகாக்கக்கூடியது. நம்ம ஸ்கின் இளமையாக இருக்க எல்லாவற்றிற்கும் இது உதவி செய்யுது. ஸோ அதுதான் இதோட முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது இருதயம் நல்லா ஆரோக்கியமாக செயல்படுவதற்கு பலனளிக்கும். எந்த வகையில் அப்படின்னா, ஸோ இந்த டார்க் டீயை நம்ம குடிக்கும் பொழுது நம்மளுடைய பிளட் ப்ரெஷர் ஆனது சீராக வைத்துக்கொள்ள உதவும். அதே மாதிரி இரத்தத்தில் கொழுப்பின் அளவையும் சீராக வைத்து கொள்வதற்கு இந்த பிளாக் டீ அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் முக்கியமாக யூஸ்வலாக என்னென்னா பிளாக் டீலையும் கஃபீன் இருக்குது. இந்த கஃபீனோட என்ன எல்-தியோனின் அப்படிங்கிற சத்துக்களும் சேர்ந்து இருக்கிறதுனால நமக்கு மூளைக்கு நல்ல புத்துணர்ச்சி, சிந்திக்கும் ஆற்றல் போன்றவற்றை கொடுக்கக்கூடிய தன்மை இந்த பிளாக் டீக்கு இருக்குது. சில ஆராய்ச்சி தரவுகள் என்ன காமிக்குது அப்படின்னா, இந்த பிளாக் டீயை பருகுபவர்களுக்கு கேன்சர் வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது வெகுவாக குறையப்படுகிறது அப்படிங்கிறதும் தெரியுது. மற்றும் இது ஜீரணத்தையும் தூண்டுவிக்கும். ஏன்னா இதில் டேனின் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கனால செரிமானத்தையும் தூண்டுவிக்கக்கூடிய தன்மையெல்லாம் இந்த பிளாக் டீயில் இருக்குது. இதுதான் பிளாக் டீயால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள். ஆனால் இப்போ நமக்கு இதனால் ஏற்படக்கூடிய தீமைகள் அப்படிங்கிறது இது வரைக்கும் நான் லிஸ்ட் அவுட் பண்ணேன் பார்த்திங்களா, அதற்கு அப்படியே மாறுபாடாக இருக்கும். ஸோ அதற்குரிய காரணமும் என்ன அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, கேன்சர் வரக்கூடியதை தடுக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அதே வேளையில் இந்த பிளாக் டீயை ரொம்ப அளவுக்கு அதிகமாக எடுக்கும் பொழுதும் இது நமக்கு கேன்சர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது அளவாக எடுக்கும் பொழுது என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, செரிமானத்தை இந்த பிளாக் டீ ஆனது தூண்டுவிக்குது அப்படின்னு. ஆனால் அதே வேளையில் இதில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், டேனின் சத்து இருக்குதுன்னு. இந்த டேனின் சத்து நம்ம அதிகமான அளவு பிளாக் டீ எடுப்பதனால அதிகமாக டேனின் உட்கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்படும். ஸோ இந்த அதிக அளவு டேனின் என்ன பண்ணும் அப்படின்னா, நமது உணவு செரிமான மண்டலத்தில் இருக்கக்கூடிய சளிச்சவ்வுகளை சேதப்படுத்தும். ஸோ சேதப்படுத்தி நமக்கு அல்சர், அஜீரணம் போன்றவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இந்த பிளாக் டீ அதிகமாக எடுக்கும் பொழுது வரும். அதே மாதிரி என்னென்னா, நம்ம முன்னாடி சொன்னோம். ஸோ இதில் கஃபீன் அதோட எல்-தியோனின் சேர்ந்து இருப்பதனால நமக்கு ஒரு புத்தி கூர்மை, அந்த மாதிரி விஷயம், சுறுசுறுப்பு இதையெல்லாம் ஏற்படுத்துது அப்படின்னு சொன்னோம்.
ஆனால் அதே மாதிரி இது அளவுக்கு மீறி எடுக்கும் பொழுது என்ன அப்படின்னா தூக்கமின்மை, படபடப்பு, பதட்டம் போன்ற மனநோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு. ஸோ முக்கியமாக இந்த பிளாக் டீ அதிகமாக நம்ம எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், இது என்ன பண்ணும், செரிமான மண்டலத்தில் செரிமானத்தையும் கெடுத்து அந்த சத்துக்கள் உரிகிறதை வந்து தடுக்கும். அதில் குறிப்பாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரும்புச்சத்து வந்து உரிவதை வந்து அயன் அப்சார்ப்ஷனை வந்து இந்த பிளாக் டீ வந்து குறைக்கும். ஸோ அதனால என்ன ஆவாங்க அப்படின்னா அனிமிக் போன்ற விஷயங்கள் வந்து ஆவாங்க. ஸோ அதனாலையும் என்ன அப்படின்னா அதிக அளவில் பிளாக் டீ வந்து நம்ம எடுக்கக்கூடாது. அது மாதிரி நம்ம தொடர்ந்து இந்த பிளாக் டீயை வந்து பருகிக்கிட்டே இருந்தோம், அதிக அளவில் பருகிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா பற்களில் வந்து ஏன்னா நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டீக்கு வந்து ஒரு நிறமி இருக்குது, அடர்ந்த நிறமி. ஏன்னா நம்ம க்ரீன் டீங்கிறப்ப நமக்கு அந்த ப்ராசஸ் வந்து நடக்குது இல்லையா, நல்லா ஆக்சிடைஸ் ஆகி நல்லா ஒரு அடர்த்தியான நிறமும் மனமும் வர்றதுனால தொடர்ந்து பிளாக் டீ எடுப்பவர்களுக்கு பற்களில் வந்து கரைப்படியக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ இதுதான் இந்த பிளாக் டீயை எடுப்பதனால் வரக்கூடிய தீமைகள். ஆனால் அதுவும் எப்படி அப்படின்னா அதிக அளவில் எடுக்கக்கூடியதனால் ஏற்படும் தீமைகள். அப்போ இது எந்த அளவுக்கு நம்ம எடுக்கலாம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 கப் பிளாக் டீ வந்து எடுத்துக்கலாம், அது ஓகே. ஸோ அது வந்து இப்போ தான் காலையில் குடிக்கணும் அப்படிங்கிறதுல ஏதோ ஒரு வேலை கான்சன்ட்ரேஷனாக இருக்கிறீங்க அப்படின்னா தேவைங்கிற நேரத்தில் எடுத்துக்கணும். இல்லை ரொம்ப கிளைமேட் சில்லுன்னு இருக்குது, மழை பொழியுது, எனக்கு இது ஏதாவது குடிக்கணும் போல் தோணுது சூடாக அப்படிங்கிற நேரத்தில் பிளாக் டீ எடுத்துக்கலாமே தவிர சும்மா எப்போ பாரு நமக்கு சாப்பாடு கிடைக்கல, இல்லை சாப்பாடு கொஞ்சம் டிலே ஆகுது அப்படிங்கிறதுக்காக நம்ம உணவு உண்றதை தள்ளி போடுறதுக்காகவோ, இல்லை நம்ம டென்ஷனாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை பளு காரணமாக சும்மா அடிக்கடி அது பிளாக் டீ, பால் சேர்க்காத பிளாக் டீ ஆனாலும் அதற்கு நஞ்சு தான் வந்து நச்சுத்தன்மையை தான் ஏற்படுத்தும். ஸோ மிகினும் குறையினும் நோய் ஏற்படும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் வந்து இந்த பிளாக் டீ தான். ஸோ எந்த உணவும் சரியான விகிதத்தில் சரியான நேரத்தில் எடுத்தோம்னா அது அமிர்தம். ஆனால் அளவுக்கு மீறி தேவையில்லாத இடத்துல நம்ம உண்டோம் அப்படின்னா அதற்கு நஞ்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் இந்த பிளாக் டீ. நன்றி.